अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। अस्मद्गुरोर्भगवतोऽस्य ध्येयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मतन्मयानाम्। आद्यस्तनकुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिविहरणं प्रणमामि मूर्ध्ना। पूतं तरस्य महताह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयो हि वाहान् भक्ताङ्घ्रिरेण परकालगिरीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। गुरुमुखमनदीत्य प्राह वेदानशेषान्नरपतिपरिक्लुप्तं शुल्कमाधातुकामः स्वसुरममरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं विष्णुचित्तं नमामि। मिन्नार तडमदिल शूழ்வில்லிபுத்தூர் எண்ணிருहाல் சொன்னார் கடற்கமலம் கோடி நாம் முன்னால் கிடியறுத்தோம் நிறைத்தோம் ஏழ்மையில் சேரும்படி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட வீராகனு வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கடியறுத்தான் பாதங்கள் யாமுடையவற்று நீலா துங்கஸ்தனகரிதிரி சுக்தமுக்போக்திய கிருஷ்ணம் பாராஹத்யம் ஸ்வம் ஸ்ருதி சரசிரசித்தமத்யாபயந்தி स्वजिष्टायां सृजनिघलितं याबलाहृत्य पुङ्क्ते கோதாதஸ்வேனமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः। அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தார் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்து சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருள பல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு। ஆண்டாள் திருவடிகளே சரணம்। இன்னைக்கு எல்லா கோயிலையும் விசேஷமாக அனுபவிக்கக்கூடியதான கூடாரை அப்படின்றதான ஒரு பண்டிகை. இந்த கூடாரைன்றதான பண்டிகையை அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுவா. என்ன காரணம்னா, ஆண்டாள் இந்த நோன்புக்கான பலனை இன்னைக்கு அனுபவிக்கிறான். இத்தனை நாள் ஊன் வாட ஒன்னா உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொய்ந்து தாம் வாட வாட தவம் செய்தால் ஆண்டாள். இன்னைக்கு அந்த பலனானது கிடைச்சதுனால ஆண்டாள் ரொம்ப சந்தோஷமாக இந்த கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாட்டை எப்படி பாடுறான்றதை பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் விலையே தோடே செவிப்பூவே பாடகமே நின்றலைய பல்கலம் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குலர்ந்தேலோரம் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு ஆரம்பித்தா இந்த பாசுரத்தை ஆண்டாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னா, உன் திருவடிவாரத்தில் யார் வந்து சேரக்கூடாது, தர்ம காரியத்தில் யார் ஈடுபாடு இல்லாமல் இருக்கா, பக்தி மார்க்கத்தில் யார் ஈடுபாடு இல்லாமல் இருக்காளோ அவளெல்லாம் தன்வசப்படுத்தக்கூடியதான ஒரு சாமர்த்தியமுடையதான கோவிந்தா. விபீஷணன் ராவணன் கூட இருந்தார். அவருக்கு எது தர்மம் எது அதர்மம்ன்றதை புரிஞ்சுண்டு ராமர்கிட்ட வந்து சேர்ந்தார். அவரை ராமன் ரட்சிச்சார். வரும்போதே பரித்யஜ்யா மயாலங்கான்னு விட்டுட்டு வந்தேன். எதை அப்படின்னாக்கா, என்னுடையதான லங்கையை, என்னுடையதான சொந்த ஊர் நாடு, ஒரு நாட்டுக்கே அரசர் அவர், ராஜா அண்ணா. இவர் ராஜா மாதிரி தானே, அதனால் இவரும் ராஜான்னு சொல்லிக்கலாம். பரித்யஜ்யா மயாலங்கான்னு அப்பேற்பட்டதான லங்கையை விட்டுட்டு வந்தேன், என்னுடையதான பந்துக்களெல்லாம் விட்டு வந்திருக்கேன்டாப்பா,
கேவலம் உன்னிடத்தில் சரணம், உன்னுடையதான திருவடி வாரத்தில் தஞ்சமாக நான் புகுந்தேன் அப்படின்னு சொன்னார். சரணமாகும் தனதால் அணிந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். திருக்கண்ணபுரம்ன்றதான திவிதேசத்தில் அவன் திருவடி வாரத்தில் விழுந்தவர்களுக்கு வைகுந்தம். ராமன் இங்கேயே இருக்கிறதுனால இதுவே வைகுந்தம். ராமன் எங்கே இருக்காரோ அதுவே அயோத்தி, அந்த அயோத்தியே வைகுண்டமாக மாறுறது. அதனால் இப்போ ராமனானவர் திருப்புல்லாணி சேதுகர சமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்க அங்கே வந்து பீஷன் சரணாகதி பண்ணான். நான் உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபயப்பிரதானம் பண்ணி அடியார்களை பார்த்தாக்கா சுவாமிக்கு அவ்வளோ இஷ்டம். அவனை இந்த மாதிரி வென்றார் சுவாமி. தன்னுடையதான வடிவழகுனாலையும் தனக்கு இருக்கக்கூடியதான ஒரு தர்மமான ஒரு இதனாலையும் வென்ற. அதே ராவணனை அப்படி வெல்ல முடியல. எவ்வளோ நல்லது சொல்லி பார்த்தார், கேட்கல. கடைசியில் ராவணனை வதம் பண்ணி தான் அவனுக்காகவும் சொந்தமான ஒரு தர்ம சிந்தனை உண்டாகலை. அதனால் அவனிடத்தில் சண்டை போட்டு அவனை வதம் பண்ணக்கூடியதான ஒரு நிலையில் ஆனார் ராமர். அதனால் அப்படி ராவணனை வென்றார். சில பேர் ராமருடையதான வடிவழகில் மயங்கி விழுந்தான், சில பேர் ராமருடையதான வீரத்தில் மயங்கி விழுந்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான நிலையில் பக்தர்கள்லாம் ராமனுடையதான வடிவழகு அப்பேற்பட்டதான அழகில் விழுந்துட்டான். துஷ்டர்கள்லாம் ராமருடையதான பலத்தில் விழுந்தார்கள். ஆக மொத்தம் 2 பேரையுமே வென்றார் ராமர். அந்த மாதிரி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கோவிந்தா பசுமாட்டுக்கு கூட்டங்களுக்கு தலைவனானவன், நம்மளுடையதான பாபங்களெல்லாம் அழிக்கக்கூடியவன். நம்ம எவ்வளோ பாபங்கள் பண்ணாலும் அந்த பாபங்கள்லாம் அழியணும்னு சொன்னாக்கா கோவிந்த நாமத்தை தான் சொல்லணும். அதனால தான் கோவிலில் போனால் எல்லோரும் கோவிந்தான்னு சொல்லி பெருமாளை சேவிக்கிறா. கோவிந்தான்னு சொன்னால் எப்பேற்பட்ட மகா பாபங்களும் போகிறது. மனசினால் பண்ண பாபங்கள், புத்தியினால் பண்ண பாபங்கள், கை காது கண்ணு வாயினால் பண்ண பாபங்கள், ஒரு நிமிஷத்தில் புத்தியானது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி செய்யக்கூடியதான பாபங்கள்லாம் கோவிந்தான்னு சொன்னாக்கா விலகிறது அப்படின்ற. அதனால் இந்த பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பித்தா. அடுத்தது உந்தன்னை பாடிப்பறை கொண்டு. உன்னை நான் பாடுறதுக்காகவே நான் இந்த நோன்பை நோன்றோம், வேறு எதுவும் நான் பலன் எதிர்பார்க்கல. ஒருத்தர் ஒரு பலனை எதிர்பார்த்து சுவாமியின் இடத்துல போகிறா. க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய அபய ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் இஷ்டகாமியார்த்த பல சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணும் சுவாமின்னு அர்ச்சக சுவாமியின் இடத்துல பட்டாச்சாரிட்ட சொல்லுவாள். அவர் அந்த மாதிரியே சங்கல்பம் பண்ணி இன்னி வரைக்கும் பண்ணிட்டுருக்கார். இந்த மாதிரி பலத்தை கொடு, கண்ணை கொடு, வாயை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, பசங்களுக்கெல்லாம் படிப்பு கொடு, நல்ல ஐஸ்வர்யத்தை கொடு, நிறைய பசுமாடு கொடு, நிறைய எங்கள் தோட்டத்தில் நிறைய காய்கறியெல்லாம் விளையணும், எங்கள் தோப்பில் நிறைய காய் விளையணும், அந்த மாதிரிலாம் பிரார்த்தனை. அதெல்லாம் இந்த உலகத்துக்கு உள்ளதான ஒரு சுகங்கள். அந்த மாதிரி நான் எதுவுமே கேட்கல. உன்னை நான் வாயால் பாடணுன்றதான ஒரு அருளை நீ எனக்கு கொடு. அந்த மாதிரி உந்தன்னை பாடி பறைகொண்டு இத்தனை நாளாக நம்ம பாடினமோ இல்லையோ, அதுக்கு சுவாமி நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நிலையில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அதுக்கான பலன் திருப்பதி போயிட்டு வந்தால் கஷ்டங்கள்லாம் போய் நல்ல பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, அதே மாதிரி இன்றைக்கி விரதமானது முடிகிற கட்டத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதனால் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம். சுவாமி வழிபாடு பண்ணுறவாளுக்கு எல்லாருமே அவரை கௌரவமாக வச்சுக்கிறான். ஏன்னா தசரதருடையதான அரண்மனைக்கு விஸ்வாமித்திரர் வரார். விஸ்வாமித்திரர் வராருன்ன உடனே
தசரதன் அங்கேருந்து வந்து தங்கத்தாம்பாளத்தில் கால் அலம்பி விட்டு பூர்ண கும்பங்கள்லாம் விசேஷமாக கொடுத்து வெத்தலை பாக்கு முகவாசு தாம்பூலங்கள்லாம் கொடுத்து வேத பஞ்சாதிலாம் சொல்லி அவரை கௌரவிச்சு அவரை கூட்டுன்னு போய் ஆஸ்தானத்தில் சிம்மாசனத்தில் உட்கார வச்சு தான் கையை கட்டி நின்றுண்டு உங்களுக்கு என்ன ஓணும், உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், நீங்கள் வந்த காரியமானது என்னென்று நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சுவாமியினுடையதான அடியார்கள் இடத்துல ராஜாக்கள்லாம் எவ்வளோ பக்தியாக இருந்தார்ன்றதை நம்ம பல விதத்தில் நம்ம கதைகளில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் புகழக்கூடியதான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள். நம்ம ஒன்றா நினச்சிக்கலாம், படித்தா கௌரவம், நிறைய பணம் இருந்தால் கௌரவம்னு. அதெல்லாம் ஒரு காலம், ஒரு வயசு, ஒரு காலம் வந்த பிற்பாடு மாறி போயிடும். யாருக்கு நல்ல இதுன்னா நல்ல ஒழுக்கங்கள் உள்ளவன், நல்ல தர்மத்தில் நாட்டம் உள்ளவன், நல்ல பக்தி உள்ளவனுக்கு நல்ல மதிப்பானது காலத்தில் ஏற்படும். அந்த மாதிரி நாடு புகழும் பரிசினால் நன்றாக இப்படி எல்லாம் எங்களுக்கு உன்னுடையதான ஒரு அனுகிரகத்தினால கிடச்சிருக்கு. பெரியாழ்வாருடைய அனுகிரகத்தினால உன்னுடையதான திருவடிவாரத்தில் வந்து பக்தி பண்ணணுன்றதான ஒரு ஆசை உண்டாச்சு. உன்னுடையதான ஒரு அனுகிரகத்தினால இந்த மாதிரி பெருமைகள்லாம் எனக்கு உண்டாருது. என்னென்ன பெருமை உன்னால் ஏற்பட்டதுன்னா, சூடகமே இன்றைக்கி நான் நிறைய அலங்காரம் நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ காஞ்சிபுரத்தில் பிரம்மோத்சவம், திருவல்லிக்கேணியில் பார்சாதிக்கு பிரம்மோத்சவம், திருப்பதியில் வைகுண்ட இவருக்கு திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடியதான சீனிவாசனுக்கு பிரம்மோத்சவம்னா இங்கேருந்து போகிறவாள்லாம் நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு, காதில் தோடு போட்டுண்டு, நல்ல மூக்குத்தியாக வாங்கி போட்டுண்டு, கழுத்தில் ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு, வங்கி போக்குவரத்துலாம் அந்த காலம் யார் யாருக்கு என்ன வசதிகள் இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு சுவாமியின் இடத்துல நம்ம ஒரு அழகாக தான் போய் நிற்கணும். அதே மாதிரி சூடகமே தோல் வலையே, தோல் வலை, தோடே செவிப்பூவே, என்ன பாடகமே என்றளைய பல்கலவம் யாமணிவோம். என்ன முதல்ல இவனா சொன்னா, இது சாப்பிட மாட்டேன், நெய் உண்ணோம் பால் உண்ணோம், நாக்காலே நீராடி மெய்யிட்டுழுதோம், மலரிட்டு நாமுடியோம், செய்யாதன செய்தோம் தீக்குறளை சொன்னோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோரம்பாவாய் நாங்கள் சொன்னான். அந்த உய்யுமார் எண்ணின்றது இங்கே உய்வானது ஏற்பட்டுடுது. அதனால் இந்த இடத்துல விரதங்கள் பூர்த்தி ஆகிடுத்துனாக்கா, அதில் கல்யாணங்கள்லாம் ஆகிடுத்துனா என்ன பண்ணுவா, கல்யாணம் ஆனோடனே எல்லாருக்கும் சாதம் போடுவாள். அந்த மாதிரி ஒரு நிலையில் இன்றைக்கி வந்ததுனால வெறுமை சாதம் போடுவாளா, வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது, பசங்களுக்கெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுப்பா, அக்கா தங்கைக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்ததுன்னா அக்கா தங்கைக்கெல்லாம் தோடு கிட்ட ஏதாவது கூட வாங்கி கொடுப்பா. பணக்காரெல்லாம் அக்காவுக்கு தங்கைக்கெல்லாம் எதாவது வாங்கி கொடுக்குறது, பசங்களுக்கெல்லாம் ஏதாவது கையில் வளையல் வாங்கி கொடுக்குறது, காலில் கொலுசுக்கு வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி எல்லா ஆபரணங்களும் உன்னுடையதான அனுகிரகத்தினால எங்களுக்கு நாங்கள் கிடச்சிது, எங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் அனுபவித்தோம், போட்டுருக்கோம், அனுபவிச்சுருக்கோம்னு சொன்னோம். அப்புறம் என்ன, பல்கலனும் யாம் அணிவோம். இப்படி ஆபரணங்களுடையதான எண்ணிக்கையை சொல்லிட்டே போனோம்னா அதுக்கு முடிவே இல்லை. நிறைய ஆபரணங்கள், இப்படி பலவிதமான ஆபரணங்களை நாங்கள் சாத்தின்னு இருக்கோம். திருப்பதியில் போனால் அந்த திருத்தேர் அன்னைக்கு பார்க்கணும், நிறைய திருவாபரணங்கள் பெருமாள் போட்டுருப்பேன். பெருமாளால் ஆபரணத்துக்கு அழகா, இல்லை ஆபரணம் போட்டதுனால பெருமாளுக்கு அழகா அப்படின்னா பார்த்தா, நம்மளுக்கெல்லாம் ஒரு செயின் போட்டுனா கழுத்து கொஞ்சம் அழகாக இருக்கும். என்ன இன்றைக்கி சுவாமி அழகாக இருக்கார், கழுத்தில் ஏதோ செயின் போட்டுருக்கார், பல பலன்னு இருக்கு அப்படின்போம். ஆனால் சுவாமிக்கு அப்படி கிடையாது. ஆபரணங்களுக்கு அழகூட்டும் பெருமாள், ஆபரணங்களுக்கெல்லாம் அழகை கொடுக்கக்கூடியவன் சுவாமி. ஏன்னா ராமர் காட்டுக்கு போகிறார், என்ன ஆபரணம் போட்டுன்னு போனார், ஒன்றுமே போட்டுன்னு போகல. மான் தோல், மர உரி, மரம் செடி கொடியில் கிடச்சதான வேஷ்டி துண்டு, மர உரி, அப்புறம் மான் தோல், இப்படி போட்டு ஜடமுடி, இப்படி காட்டுக்கு போயின்னு இருக்கார். லக்ஷ்மணனும் அந்த மாதிரியே வர. ஆனால் இந்த அழகை பார்த்துட்டு மகரிஷிகள்லாம் மயங்கி போனான். இன்னும் சொல்ல போனால் அந்த சூர்பனகை லங்கையில் இல்லாத அழகனா,
லங்கையில் எவ்வளவோ அழகன் இருக்கா. ஆனால் இந்த ஒரு தவத்து கோலத்தில் இருக்கக்கூடிய இவனுடைய வடிவழகில் மயங்கினான்னா இவனுடையதான அழகானது எவ்வளவு இருக்கும்? அப்பேற்பட்டதான ஒரு அழகுடையவன் கண்ணன். அப்பேற்பட்டதான கண்ணனால் அனுகிரகம் பண்ணப்பட்டதான ஆபரணங்கள்லாம் நாங்கள்லாம் சாத்திட்டு உன்னுடையதான சன்னிதானத்துக்கு வந்து நின்றுருக்கோம். அடுத்தது திருவாராதனை பூர்த்தி ஆகிடுது. ஆடையுடுப்போம், நல்ல பட்டு பீதாம்பரங்கள், நல்ல வஸ்திரங்கள்லாம் நாங்கள் போட்டுக்கிறோம். அதன் பின்னே பால் சோறு. அதுக்கப்புறம் சுவாமிக்கு நிவேதனம் பண்ண அன்னம் எப்படி இருக்குது அப்படின்னா, பால்லையே வேகணும் அரிசி, கொஞ்சம் கூட தண்ணி சம்பந்தமே இல்லாத சுத்தமான பாலில் பசும்பால் எடுத்து அந்த பால்லையே அந்த அரிசியை போட்டு நன்னா வேக வைக்கணும். அந்த பால்லையே அந்த அரிசி நன்னா வெந்த பிற்பாடு நல்ல பதம் பார்த்த பிற்பாடு அதில் நல்ல வெல்லம், பாகு வெல்லத்தை போட்டு அப்புறம் நிறைய நெய் குத்தணுமா. நெய் எவ்வளோ குத்தணும்னா, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ பசுமாடு பால் கறந்துருக்கு, எவ்வளோ நெய் வந்திருக்குன்னு. அந்த நெய்க்கெல்லாம் செலவு இன்றைக்கி தான். மீதி வச்சுட்டோம்னா செலவு கிடையாது. அதனால் இன்றைக்கி அதை செலவு பண்ணணும். அப்படின்னா நிறைய குத்தணும் நெய். அதோடையதான ஆழத்தில் பார்த்தோம்னா, ஆற்றுல சாதம் பண்ணும்போது பார்ப்போம், அந்த அரிசிக்கு மேலே பாத்திரத்துக்கு மேலே தண்ணி எவ்வளோ குத்தணும்னா இவ்வளோ தூரம் ஆழம் இருக்கா மாதிரி கணக்கு வச்சுக்கோ, 4 வரகடை தண்ணி மேலே இருக்கணும் அரிசிக்கு மேலே, அப்படி கணக்குன்ற மாதிரி சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த அக்கார வடிசல்னு சொல்லுவாத, இப்படி பால்லையே வேக வச்சு அந்த பதமாக வந்த பிற்பாடு அதில் சர்க்கரையை வெல்லத்தை போட்டு நிறைய முந்திரி, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் போட்டு, ஏன்னா இன்றைக்கி விரதம் பூர்த்தி ஆகக்கூடியதான கட்டத்துக்கு வந்திருக்கோமோ இல்லையோ, அதனால் விசேஷமான நிவேதனங்கள் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஆண்டாளுடையதான ஒரு ஆசை. அந்த மாதிரி நிவேதனம் பண்ணி தானும் சாப்பிட்றான். ஏன்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணால் அதை சுவாமி நமக்கு பசங்களுக்கெல்லாம் நம்ம பெரியவா கொடுக்குற மாதிரி சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணுறார், ஆண்டாளுக்கு கொடுக்குறார் இந்த பிரசாதத்தை. அதனால் நானும் அதை சாப்பிட்றேன். உன்னுடையதான சாத்தின்ற வஸ்திரத்தையே நாங்கள் உடுத்துப்போம், நீ போட்டுன்ற திருவாபரணத்தை தான் நாங்களும் போட்டுப்போம், நீ சாப்பிட்ட பிரசாதத்தை தான் நாங்களும் சாப்பிடுவோம். வேறு ஒரு பிரசாதத்துக்கு நாங்கள் ஆசைப்பட மாட்டோம். பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியதான விதவிதமான சாப்பாடா? பிரம்மலோகத்தில் அவருக்கு இல்லாத ஒரு போகம் உண்டா? அவர் என்ன பண்ணாராம், கண்ணன் பசுமாடெல்லாம் மேய்ச்சிட்டு அந்த இடையர் குளத்தில் யமுனை கரையில் உட்காந்து சாப்பிட்டுருக்கார். அப்போ ஒருத்தருக்கு கண்ணன் கையிலேருந்து இவா வாங்கிக்கிறா, இவா கையிலேருந்து அவா வாங்கிக்கிறா. ஒருத்தர் என்ன பண்ணுறான், டே நான் மருதாணி வச்சுட்டேன்டா, கை காஞ்சி போயிடுத்து, அதை அழைக்கிறதுக்கும் மனசு வரலை, அதனால் நீயே என்னை கூட்டி விடுங்கிறான். ஒருத்தன் கண்ணனை கூட்டி விட்றான். இந்த சமயங்களில் அந்த பருக்கையானது கீழே சிந்தருது. இதில் இந்த காக்கா குருவியெல்லாம் வந்து அந்த பருக்கையை எடுத்து வாயில் போட்டுக்கிறது. பிரம்மா பார்த்தாரு, இது எப்பேற்பட்டதான ஒரு மகா பிரசாதம், இந்த இடையர்களுக்கு என்ன பாக்கியம் பண்ணா, இவாலாம் என்ன தபஸ் பண்ணிவிட்டா. நம்ம இத்தனை வருஷமாக ஒரு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி எவ்வளவோ நம்ம விரதங்கள்லாம் பண்ணியிருக்கோம், எவ்வளவோ யாக யஜ்யங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் பக்தி மார்க்கத்தில். இந்த இடையர்களுக்கு எப்படி அப்படி ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம் ஏற்பட்டதுன்னு நினச்சிட்டு அங்கே இருக்கக்கூடியதான பருக்கையில் ஒரு பருக்கை கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டாராம் பிரம்மா. இவர்கள் மேலே பொறாமையே உண்டாச்சுன்னு சொல்கிறான் அந்த இடத்துல பாகவதத்தில். அவ்வளோ பிரீத்தி கண்ணனுக்கு, இவர்கள் மேலேயும் அவ்வளோ பிரீத்தி. ஏன்னா என்ன சொல்கிறா, கோபிகைகள் கண்ணனை பார்த்து, ஏ கண்ணா நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, இன்றைக்கி உன்னை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, 1 கோடி சந்திரனுக்கு சமமாக, சந்திரனை பார்த்தாலே மனசுக்கு சந்தோஷம், 1 கோடி சந்திரனுக்கு சமமாக நீ இருக்க அப்படின்னாராம். கண்ணன் சொன்னாராம், என்னை ஏதாவது கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்டாராம். ஏன் கண்ணா அப்படி கேட்குற, நீ உண்மையிலேயே நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாலும். இல்லை, யசோதை எங்கள் அம்மா என்ன அழகன்னு சொன்னால் நியாயம், ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, நானோ கனங்கரேல்னு. அப்போ மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு சொல்கிற மாதிரி
அந்த நெய் நிறைய குத்தினதுனால அந்த பாத்திரத்துலேருந்து இப்படி சக்கரை பொங்கல் அந்த அக்காரோட சில இப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நெய்யானது முழங்கையிலேருந்து அப்படியே வழிஞ்சு கையிலேருந்து முட்டி பெரியந்த அந்த நெய் வழியணுமா. அதில் ஒரு சந்தோஷமானது நம்ம மனுஷனுக்கு ஏற்படுறது. ஏன்னா நெய் நிறைய சாப்பிட்றதுன்றது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்தது. இப்போ நிறைய நெய் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர்லாம் சொல்கிறான். ஆண்டாளுடைய அனுகிரகம் இருந்தால் நல்ல பலம் ஏற்படுறது. அதனால் நெய் நிறைய சாப்பிடக்கூடியதான ஒரு நிலைமையானது ஏற்படும். இப்போ திருப்பதி லட்டுன்னா நிறைய சுகர் இருக்கிறவா கூட சாப்பிட்றா. ஏன்னா நன்னா இருக்கும், சுவாமியுடைய பிரசாதம், கோவிந்தா கோவிந்தான்னு சாப்பிட்டோம்னா அந்த திருப்பதி லட்டானது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும், நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் போக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மூடனை பெய்து முழங்கை வழிவார அந்த பிரசாதத்தை எடுத்து அப்படி நம்ம சாப்பிடும்போது அந்த நெய் அதுலேருந்து வழிக்கிட்டு போய் முட்டிக்கு கீழே போய் விழுந்து வருது. அவ்வளோ நெய் குத்தினதான அந்த அக்கார வடிசலை நாங்கள்லாம் என்ன முழங்கை வழிவார சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்னா ஏகஸ்வாத்து நபுஞ்சீதா, நல்ல பிரசாதத்தை தனியாக சாப்பிடாத, எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் அந்த பிரசாதத்தை நாங்கள் எடுத்து என்ன பண்ணுவோம், திருமாலிரும் சோழமலையில் இருக்கக்கூடியதான அழகர், திருமாலிரும் சோலை அழகனுக்கு 100 தடாவால் நிவேதனம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை. அதனால் அந்த திருமாலிரும் சோழமலையில் இருக்கக்கூடியதான அழகனை மனசில் தியானம் பண்ணிட்டு அந்த அழகனுக்கு அதை நிவேதனம் மனசனாலேயே அப்படியே நிவேதனம் பண்ணி, ஏன்னா இவெல்லாம் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றதான ஆயர்பாடியில் இருக்கா, ஆயர்பாடின்றதான ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்துட்டு இருக்கா. இங்கேருந்து திருமாலிரும் சோழமலை அழகனுக்கு அதை நிவேதனம் பண்ணி அந்த சுந்தர பாகு நிவேதனம் பண்ணி எங்கள் கூட 5 லட்சம் ஜனங்கள், அந்த ஆயர் சிறுமியர்கள் எத்தனை 5 லட்சம், அந்த 5 லட்சத்துக்கு ஜனங்களுக்கும் அந்த அர்க்கார விடுதல் பண்ணணும்னா எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ பசுமாட்டுடையதான நெய் ஓணும், அதை பண்ணுறதுக்கான எவ்வளோ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் ஓணும். அத்தனையும் நாங்கள் ரெடி பண்ணி எல்லாரோடையும் சேர்ந்து இந்த அக்கார விடுதலை ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக கண்ணனை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணால் இந்த பாசுரத்தை தியானம் பண்ணால் எப்பேற்பட்ட மகாபாவங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிறது. கோவிந்தன் நமக்கு பரமானுகிரகம் பண்ணார். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம்.